ஸோ இது வந்து greater than or equal to 0 இருக்கணும். that is x square minus 5x plus 6 வந்து it should be greater than or equal to 0. இந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல் அது greater than or equal to 0 இருக்கு, இதுலேயும் greater than or equal to 0 இருக்கு. that is பாசிட்டிவாக இருக்கு, இதுலேயும் பாசிட்டிவாக இருக்கு. அப்போ therefore இந்த இன்டர்வல்லையும் பாசிட்டிவாக இருக்கும். யூனியன் இந்த இன்டர்வல்லையும் that is 3, infinity இந்த இன்டர்வல்லையும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ therefore the domain of the function domain of f of x is minus open interval minus infinity comma 2 closed union closed 3 infinity. ஏன் இங்கே நம்ம closed போட்டிருக்கோம்னா இந்த x is equal to 2 x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்துடும். எக்ஸுக்கு 2 போடுங்க, இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது 0 வந்துடுது இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் 3 போட்டிங்கனாலும் இது 0 வந்துடும். அப்போ 2 and 3 ஆல்சோ இன்க்ளூடட். ஏன்னா 0வும் வரலாம், இந்த ஃபங்க்ஷன் 0வாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஆனால் நெகட்டிவாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா இந்த இன்டர்வலில் மட்டும் இருக்கக்கூடாது. அதனால தான் இதை விட்டுட்டு மீதி இருக்குது இந்த இன்டர்வல் இல்லாமல் இதுக்கு டொமைனாக இருக்கலாம்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ அது எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்குது, இதுலேயும் பாசிட்டிவாக இருக்குது, இதுலேயும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது மட்டும் கிடையாது. அப்போ therefore domain of the function is open interval. அதனால தான் 2வையும் 3யும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன்னா 2, 3ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து it is equal to 0 equal to 0வாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் அதையும் சேர்த்துக்கிட்டோம். அப்போ therefore the domain of the function is open minus infinity comma 2 close. அதுமாதிரி இதுவும் சொன்ன infinity minus infinity வர இடத்துலலாம் ஓப்பன் தான் வரும், க்ளோஸ்டே வராது. ஏன்னா it is not a number. இன்ஃபினிட்டிங்கிறது it is not a number, it is a symbol. so we cannot include infinity இன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கும். so this is the domain of the function. இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட domain. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.22. example 1.22 இதில் வந்து find the domain of the function f of x is equal to 1 by 1 minus 2 cos x. ஓகேவா, இதோட டொமைன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ன்ற ஃபார்மில் இருந்தாலே டினாமினேட்டர் 0 இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா டினாமினேட்டர் 0 இருந்தால் என்ன ஆகிடும், இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகிடும், இன்ஃபினிட்டியை ப்ளாட் பண்ண முடியாது. இப்போ அந்த பாயிண்டில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவே இல்லைன்னு ஆகிடும், இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் தட் பாயிண்ட்னு வந்துடும். அப்போ இந்த டினாமினேட்டர் 0 இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ therefore இந்த இது வந்து டினாமினேட்டர் எப்போ 0 கிடையாதுன்னு பார்க்கலாம். இப்போ therefore f of x should not be equal, f of x இல்லை, the denominator that is 1 minus 2 cos x should not be equal to 0. இது வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா, டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. f of x வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா, ஓகேவா, இந்த f of x வந்து ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா f of x is defined for all x belongs to R except 1 minus 2 cos x is equal to 0. இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மீதி எல்லாத்துலேயுமே f of x is defined. that is இந்த 1 minus 2 cos x வந்து 0வாக இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே it is defined. அப்போ therefore 1 minus 2 cos x வந்து 0வாக இருக்கக்கூடாது. அப்போ தான் என்ன அர்த்தம், cos x should not be equal to 1 by 2. cos x வந்து 1 by 2 இருக்கக்கூடாது. ஸோ cos x 1 by 2 இருக்கக்கூடாதுன்னா x should not be equal to x வந்து என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஆக்சுவலாக 5/3 மட்டும் தான் நீங்கள் இப்போதைக்கு படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அது ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ x should not be equal to 2n pi plus or minus pi/3 where n belongs to z. ஏன்னா cos வந்து பார்த்தீங்கன்னா 60ல் மட்டும் 1/2 வராது, இன்னமும் நிறைய ஆங்கிள்ஸ்க்கு 1/2 வரும். அதெல்லாம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது படிப்போம். ரைட் ஃப்ரம் த பேசிக் we are going to study in trigonometry, அதனால் you need not worry it. ஸோ அப்போ x should not be equal to 2n pi plus or minus pi/3 where n belongs to z. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வரக்கூடாது. இதை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன். ஏன்னா இந்த ஆங்கிள்லாம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். புரியுதா, இந்த ஆங்கிள்லாம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ இது ஃபங்க்ஷனாக இருக்காது. உங்களுக்கு f of x ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இன்ஃபினிட்டியாக நம்மளால் பிளாட் பண்ண முடியாது. அப்போ therefore x should not be like this. அப்போ therefore domain of f of x. ஸோ domain of f of x is equal to ரியல் நம்பர்ஸில் இருக்க எல்லா நம்பரும் வரும் except these numbers, that is 2n pi plus or minus pi/3. ஸோ இந்த நம்பர்ஸை தவிர வேறு n belongs to z. ஸோ இந்த நம்பர்ஸை தவிர
மீதி இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸும் இதுக்கு டொமைனாக வரலாம். The domain of f of x is the set of all real numbers except this 2n pi plus or minus pi by 3. இந்த தவிர மீதி இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸுமே இந்த இதுக்கு டொமைனாக இருக்கலாம். It can have the domain. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.23ல find the range of the function. range கேட்டிருக்காங்க. ஸோ f of x டொமைன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி டினாமினேட்டர் இருந்தால் டினாமினேட்டர் 0 வராத பாயிண்ட்டை தான் டொமைன். அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துடணும் ரியல் நம்பர் செட்லேருந்து, அதுதான் டொமைன். அப்படி இல்லை இந்த மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. நெகட்டிவ் வரதெல்லாம் எடுத்துடணும். நெகட்டிவ் வராமல் பாசிட்டிவ் வரதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டொமைன் கேட்டாங்கன்னா இதுமாதிரி ரூட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி போடணும். அந்த மாதிரி என்ன பாயிண்ட்ஸ் வருதோ அதை எடுத்து போடணும். இதே வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டர் 0 எந்தெந்த பாயிண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம ரியல் நம்பர் செட்டில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத யூ ஹாவ் டு ரைட் இட். மீதி இருக்கிறத நம்ம எழுதணும். புரியுதா? அதான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே நமக்கு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 1/1 minus 3 cos x. இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு cos x-ஓட ரேஞ்சு தெரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். cos x always lies between -1 and +1. cos x வந்து எப்பயுமே -1 and +1க்கு நடுவில் தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா cos x-ஓட வேல்யூ வந்து -1க்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். உங்களோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் cos x-ஓட வேல்யூ. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. எனிவே ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது நான் இது திரும்ப இருக்கும் சொல்லி கொடுப்பேன். எதனால் வந்து cos x-ஓட வேல்யூ -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்குது, ஏன் வந்து -1க்கு கீழே போகாது +1க்கு மேலே போகாதுன்றது எல்லாமே ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. அதே மாதிரி இதுவும் நான் ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் அது நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேவா? ஸோ cos x வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1. -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும் cos x. ஓகேவா? அப்போது நம்ம இப்போ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரூ. ஸோ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா whenever you multiply by minus the inequality changes. inequality மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you know that 3 is less than 4 இல்லையா? 3 is less than 4. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? -3 is greater than -4. புரியுதா? -3 is greater than -4. -3 -4 விட ஜாஸ்தியாக தானே இருக்கும். புரியுதா? அதனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எப்பயுமே இந்த இன்இக்வாலிட்டி மாறும். லெஸ் தேனாக இருந்தால் கிரேட்டர் தான் ஆகும், கிரேட்டர் தேனாக இருந்தால் லெஸ் தேன் ஆகும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆகும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply throughout by -3. -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 3 is greater than or equal to -3 cos x greater than or equal to -3ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா -3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட். ஸோ அதனால தான் இன்இக்வாலிட்டி மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இன்இக்வாலிட்டியை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போது இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். தட் இஸ் இதை we can write it as -3 less than or equal to -3 cos x less than or equal to 3. இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஏன்னா இப்போ இதை இப்படி மாற்றி எழுதுனீங்கன்னா -4 is greater than less than -3ன்னு எதனால இன்இக்வாலிட்டியை மாற்றணும். இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் வந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி மாறும். அது மாதிரி தான் நம்ம -3 முதல்ல எழுதியிருக்கோம், அப்புறம் இந்த -3 cos x, அப்புறம் இதை எழுதியிருக்கிறதுனால திருப்பி இந்த இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் இந்த டைரெக்ஷன்லேருந்து எழுதியிருக்கோம், அதனால் திருப்பி இன்இக்வாலிட்டியை மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to add 1 ஆட் பண்ணாலே இன்இக்வாலிட்டி எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ ஆடிங் 1 இங்கே வேணால் இது எழுதிக்கோங்க. மல்டிப்ளையிங் பை -3. ஸோ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், ஆட் 1. ஸோ 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 1 ஆட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? this will become as 1 - 3 is less than or equal to 1 - 3 cos x is less than or equal to 1 + 3. நம்ம 1 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? we are getting it as -2 is less than or equal to 1 - 3 cos x less than or equal to 4ன்னு வந்துடும். we'll get it like this. இப்போ இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ஸோ இதுக்கு டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ்
ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா என்ன வரும்? ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கனாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ 3 is less than 4னா 3 is less than 4னா 1/3 will be greater than 1/4. 1/3 will be greater than 1/4. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 1/3ன்றது என்ன வரும்? 3 point something வரும். 1/4ங்கிறது 0.25 இல்லையா? இப்போ 1/3 is greater than 1/4 இல்லையா? ஸோ அதனால் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as -1/2 is less than or equal to 1/1 minus 3 cos x is less than or equal to, sorry, greater than or equal to, -1/2 greater than or equal to 1/1 minus 3 cos x greater than or equal to 1/4 வந்துடும். you'll get it like this. இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனா என்ன? இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே இருக்குது, அதுதான் கொஷின் என்னன்னு புரியுதா? இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்குது, அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இதோட வேல்யூ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1/4. 1/4 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃப்ரம் திஸ் we can say that 1/1 minus 3 cos x is greater than or equal to 1/4. 1/4 விட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? 1/4 விட ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன சொல்லலாம்? அப்போ இதோட ரேஞ்ச் வந்து 1/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம்ல. இது வந்து 1/4 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ 1/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ தான் இந்த சைடில் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ you'll get it as this implies 1/1 minus 3 cos x can belongs to the interval closed interval 1/4, infinity open. ஸோ இது வந்து இந்த இன்டர்வலுக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம் இதிலேருந்து. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோம். இந்த கண்டிஷன் நம்ம இப்படி கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்துக்கோம். ஏன்னா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது இந்த பக்கம் வர மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் திரும்பவும் மாறும் இல்லையா? இப்போ therefore this we can write it as 1/1 minus 3 cos x. 1/1 minus 3 cos x is less than or equal to -1/2 வரும். less than or equal to -1/2. less than or equal to -1/2. ஸோ இந்த -1/2க்கு கீழே இருக்கலாம் அல்லது -1/2 கூட இருக்கலாம். அப்போ therefore இதோட ரேஞ்ச் என்ன வரும்? 1/1 minus 3 cos x. இதோட வேல்யூ வந்து it belongs to the interval -infinity, -1/2. -infinity open, -1/2 close. இதுக்குள்ளேயும் வரலாம். இதோட இது வந்து இதுக்கு நடுவுலையும் வரலாம் இதோட ஆன்சர், அல்லது இதுக்கு நடுவுலையும் வரலாம். அதான் நம்ம சொல்கிறோம். இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரலாம் ஆன்சரு. இதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் அதோட ஆன்சர் இந்த ஹோல் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரலாம் அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரலாம். ஓகேவா? அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ therefore range of f of x. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதுவும் வரலாம் அல்லது அதுவும் வரலாம். ஆர்னா என்னது? யூனியன் இல்லையா? படிச்சிருக்கோம் இல்லையா? ஆர்னா யூனியன். ஸோ அப்போ therefore it can be the range of f of x is equal to open -infinity, 1 -1/2 closed, union closed 1/4, infinity open. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதோட ஆன்சர் இருக்கும். ஸோ அதுதான் this is the range. ரேஞ்சுனால் நம்ம என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஜென்ரலாக தெரிஞ்சதை எடுத்து வச்சு, இப்போ இங்கே cos x-ஓட வேல்யூ தெரியும் நமக்கு, -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுலேருந்து இது ஃபுல்லாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 1 ஆட் பண்ணோம். 1 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதுனதுனால நான் இங்கே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் 1 ஆட் பண்ணேன். 1 ஆட் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிருது. ஓகேவா? அப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இந்த மாதிரி கிடச்சிருது. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம். தட் இஸ் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கன்சிடர் பண்ணால் அப்போ இதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? 1/4க்கு மேலே. 1/4க்கு மேலே என்ன நம்பர் வேணாலும் வரலாம். 1/4க்கு மேலே என்ன நம்பர் வேணாலும் வரலாம்னு சொன்னோம். ஸோ அதனால் இதோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் 1/4, infinity.
இப்போ இது ரெண்டே கன்சிடர் பண்ணும்போது நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது இந்த பக்கம் வரும்போது நம்ம இதை மாற்றும் போது என்ன பண்ணணும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது மாற்றினீங்கனாலே இன்இக்வாலிட்டி மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 is less than 4னா 4 இந்த பக்கம் எழுதணும்னா 4 is greater than 3 தான் எழுதணுமே தவிர 4 is less than 3னே எழுதக்கூடாது. ஸோ அப்போ தான் இது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதை நம்ம மாற்றிக்கிறோம். தட் இஸ் 1/1 minus 3 cos x is less than or equal to -1/2 வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1/2க்கு -1/2க்கு கீழே இருக்கலாம், -1/2க்கு கீழே இதோட வேல்யூ இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தான் இந்த ரேஞ்ச் ஆஃப் f of x, இந்த f of x ஓட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா -∞ -1/2 வரைக்கும் இருக்கலாம். ஆர்னா எனது யூனியன், ஆர் 1/2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம், சாரி 1/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் 1.24 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.24ல ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இட் இஸ் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் given by f of x is equal to root of 9 minus x square divided by root of x square minus 1. ஸோ இதுக்கும் டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கும் டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ f of x is equal to root of 9 minus x square divided by root of x square minus 1. இப்போ இதுக்கு டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு டொமைன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டினாமினேட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள போர்ஷன், தட் இஸ் இன்டர்செக்ஷன், ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். புரியுதா? நியூமரேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள போர்ஷன், தட் இஸ் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டரை கன்சிடர் பண்ணிப்போம். கன்சிடர் ரூட் ஆஃப் 9 minus x square. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ரூட் இருந்தாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறது நெகட்டிவ் வரவே கூடாது. இது நெகட்டிவ் வரவே கூடாது, ஆனால் ஜீரோ வரலாம். நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் நம்பர் வரலாம் அல்லது 0 வரலாம். ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ 9 minus x square should be greater than or equal to 0. ஏன்னா since this is a real valued function, இது real valued functionாக இருக்கிறதுனால இந்த 9 minus x square should be greater than or equal to 0. இது ஒன்று 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as 3 plus x into 3 minus x is greater than or equal to 0ன்னு வந்துருமா? 3 plus x into 3 minus x is greater than or equal to 0ன்னு வந்துடும். இப்போ இது எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவ்? இப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3 and +3 will be the interval. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா you'll get the அந்த இது கிடச்சிரும், அந்த இன்டர்வல் கிடைக்கும். தட் இஸ் அந்த அதுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to -3, இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to 3. அப்போ therefore உங்களுக்கு வந்து -3 1 3 1 கிடைக்கும். ஸோ -∞ -3 வரைக்கும், அப்புறம் -3 3 வரைக்கும், அப்புறம் 3 இன்ஃபினிட்டி வரைக்கும். இதில் எந்தெந்த இடத்துலலாம் இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்குது ஆர் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ the intervals are -∞, -3 and then -3, 3 and then 3, infinity. இதுதான் இன்டர்வல்ஸ். இப்போ இந்த இன்டர்வலில் எங்கெல்லாம் பாசிட்டிவ் எங்கெல்லாம் நெகட்டிவ் பார்ப்போம். -∞, -3, அப்புறம் -3, 3 and then 3, infinity. இதில் எங்கெல்லாம் பாசிட்டிவ் எங்கெல்லாம் நெகட்டிவ்னு பார்ப்போம். ஸோ 3 plus x, இங்கே வந்து 3 minus x, அப்புறம் ரெண்டுத்தோட ப்ராடக்ட் 3 plus x into 3 minus x. இது வந்து எங்கெல்லாம் பாசிட்டிவ் எங்கெல்லாம் நெகட்டிவ், நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே -4, -2 எடுத்துடாதீங்க, -2 இங்கே வரும், -2 will be here, -3க்கும் 3க்கும் நடுவில் வரும். ஸோ இங்கே எடுக்கணும்னா -4 எடுத்துக்கலாம். ஸோ -4 இங்கே எடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டால் என்ன வரும்? இது நெகட்டிவ் இல்லையா? 3 - 4 is -1, நெகட்டிவ். இங்கே -4 போட்டால் என்ன வரும்? -4, அப்போ +4ன்னு ஆகிடும், அப்போ which is பாசிட்டிவ். இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் என்ன வரும்? நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? less than 0. It is less than 0. அடுத்து இந்த -3லேருந்து 3க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே 0 எடுத்துக்கலாம். 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 0 போட்டிங்கன்னா இது பாசிட்டிவ். இங்கே 0 எக்ஸுக்கு 0 போட்டிங்கனாலும் இதுவும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், which means greater than 0. அடுத்தது இந்த இன்டர்வல் 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே 5 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா பாசிட்டிவ்,
இங்கே எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நெகட்டிவ். ஸோ அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆர் இட் இஸ் லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் இது எங்கே பாசிட்டிவாக இருக்குது, இதில் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இது வந்து ஜீரோக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இது க்ளோஸ்ட் இன்டர்வலாக எடுத்துக்கணும். அப்போ தேர்ஃபோர் இதோட டொமைன் ஆஃப் 9 minus x square. ஸோ இதோட டொமைன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் -3,3. ஸோ இதுதான் இந்த 9 minus x ஸ்கொயரோட டொமைன். ஓகேவா, இதுதான் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒன் என்ன, டினாமினேட்டர். இதோட டொமைனும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. we have to find the domain of the denominator. இன்னொன்று நம்ம என்ன சொன்னோம், இது மாதிரி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருந்தால் டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுன்னு சொன்னோம். டினாமினேட்டர் 0 வந்தால் அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, இந்த இது இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். இன்ஃபினிட்டின்னு வந்தால் இது ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் டினாமினேட்டர் வந்து 0ன்னு வரக்கூடாது. இப்போ கன்சிடர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 இதை எடுத்துக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. இது பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும், ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. வெறும் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும், ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், x+1 into x-1 should be greater than 0. இப்போ இதை நீங்கள் இன்டர்வலாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -1 +1 -∞. ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்டர்வல்ஸ் வந்து the intervals are so intervals என்னென்ன, it is -∞, -1 and then 1 -1, 1 அடுத்தது 1, பாருங்கள். இந்த இன்டர்வல் எழுதும்போது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். நீங்கள் நம்பர் லைனில் போடும்போது அசெண்டிங் ஆர்டரில் தான் போடணும். நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. 1 எங்கேயும் -1 எங்கேயும் அப்படியெல்லாம் மாற்றக்கூடாது. புரியுதா, அசெண்டிங் ஆர்டர் இங்கேருந்து அப்படியே நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகேவா, அதுமாதிரி இந்த இன்டர்வல் எழுதும்போது இந்த சைடில் சின்ன நம்பர், இந்த சைடு பெரிய நம்பர் அப்படி தான் இருக்கணுமே தவிர மாற்றி எழுதக்கூடாது. -1, 1 தான் எழுதணுமே தவிர 1, -1ன்னு எழுதக்கூடாது. ஓகேவா, இப்போ இதில் எங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ -∞, -1 and then -1, 1 அப்புறம் 1, எடுத்துக்கலாம். ஸோ இதில் முதல் x+1, அடுத்தது x-1, அடுத்தது x+1 into x-1. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சப்போஸ் -2 எடுத்துக்கலாம். -2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே -2 போட்டால் என்ன வரும், இட் வில் பி நெகட்டிவ். இங்கே -2 போட்டாலும் நெகட்டிவ். ஸோ அப்போ வில் கெட் இட் அஸ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ்னு உங்களுக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் அஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் வரும், which is greater than 0. அடுத்து இந்த இன்டர்வலில் ஏதாவது வேல்யூ எடுத்துக்கோ. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 0 இங்கே போட்டிங்கன்னா பாசிட்டிவ், இங்கே 0 போட்டிங்கன்னா நெகட்டிவ். ஸோ இப்போ இட் இஸ் நெகட்டிவ், that is less than 0ன்னு வந்துடும். இந்த இன்டர்வலில் 1, சப்போஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 போட்டால் என்ன வரும், 3 + 1, 4 பாசிட்டிவ். and then இங்கே 3 - 1 is it is 2 பாசிட்டிவ். therefore இதுவும் பாசிட்டிவ் தான், which is greater than 0. அப்போ இதோட டொமைன் என்ன வரும், இதோட டொமைன் வந்து இது ரெண்டும் தான் வரும். இங்கே ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. புரியுதா, அப்போ therefore இது ஓப்பன் இன்டர்வலாக தான் போடணும்.